என்னென்ன காரியமெல்லாம் வெட்கத்துக்குரிய காரியமாக பார்க்கப்படுகிறது? நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தில், இந்த உலக வழக்கத்தின்படி நிறைய காரியங்கள் வெட்கம் என்று சொல்லி நாம் வச்சுருக்கோம். நிறைய ஒருத்தர் திட்டும் பொழுது வெட்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு உரைக்கிற மாதிரி, சூடாக கடினமாக ஒரு கேவலப்படுற மாதிரி திட்டுறோம். உலக மனுஷங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க. ஆக இதெல்லாம் எதுக்கு? ஒரு மனுஷனை அவமானப்படுத்துவதற்காக, வெட்கப்பட வைப்பதற்காக. கல்யாண வீட்டில் ஆனால் ஒரு பெண் பார்க்க வரும் பொழுது அந்த இடத்துல பெண் சேரீ கட்டி இப்போ எல்லாரும் முன்னாடி சபையில் நிற்கும் பொழுது வெட்கப்படுவாங்க. அந்த நாணம் என்கிற வெட்கம் அல்ல, இது அவமானம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, அல்லது ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண்ணை பார்க்கும் பொழுது அவன் மனதிலே ஒரு கூச்சம் வருகிறது இல்லையா? அந்த வெட்கம் அல்ல, இது அவமானம், கனவீனம். இது மனதை உடைக்கிறதான ஒரு வெட்கம். இந்த வெட்கம் அநேக நேரங்களில் உலகத்தின் பார்வையில் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மீரியாம், ஆரோன், மோசே இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ தேவன் இடையில புகுந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த செயலின் நிமித்தம் நீ தப்பு பண்ணிட்ட, உங்கள் அப்பா உன்னை காரி துப்புனா உனக்கு ஒரு அவமானம் வரும் இல்லையா? அந்த மாதிரி 7 நாள் அதுக்கு நீ வருத்தப்படு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீரியாமுக்கு அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆக இங்கே என்ன? காரி துப்புவது ஒரு வெட்கம். ஒரு மனுஷன் அவமானப்படுத்துறதுக்கு அடையாளம் என்ன பண்ணா? அப்படி நீ எல்லாம் எப்படி தான் உயிரோடு இருக்கிறீ அப்படி சொல்கிறான் இல்லையா? இது ஒரு வெட்கம்.